ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தமிழக சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் மே 10ல் முடிவடைகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு 4 மாநிலங்களுக்கும் அதனுடைய சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுனால மொத்தம் 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. தமிழகம், மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில். இதில் தமிழகம் பார்த்தோம்னா ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. அதே மாதிரி மேற்கு வங்கம் பார்த்தோம்னா ஏப்ரல் 23, 29 என 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. புதுச்சேரி, கேரளா, அசாம் இது எல்லா மாநிலத்துக்குமே பார்த்தோம்னா ஏப்ரல் 9ல் தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும் 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம், அதாவது தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. இந்த மாநிலங்களோட மக்கள் தொகையை சேர்த்தோம் அப்படின்னா 17.4 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த எண்ணிக்கை ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, கனடா நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹார்முஸ் ஜலசந்தி என்பது எந்த பகுதியை இணைக்கும் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அரபிக்கடலினுடைய பெர்ஷியன் வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் ஹார்முஸ் ஜலசந்தி இணைக்கிறது. நமக்கே தெரியும், இந்த கச்சா எண்ணெய், எரிவாயு சிலிண்டர்கள்லாம் ஏற்றி வந்த கப்பல்கள்லாம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தான் மூடி வச்சிருந்தாங்க. அதனால தான் நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னு தெரியும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது ஹார்முஸ் ஜலசந்தினா என்ன, அது எந்தெந்த பகுதியை இணைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரபிக்கடலினுடைய பெர்ஷியன் வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் ஹார்முஸ் ஜலசந்தி இணைக்கிறது. இந்த ஜலசந்தி ஈரான் கடல் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. ஆசிய நாடுகளுக்கான 85% கச்சா எண்ணெய், சமையல் கேஸ் ஏற்றுமதி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தோம்னா உலக நுகர்வோர் உரிமை தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 15ல் அனுசரிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை வகையான உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகையான உரிமைகள் இருக்கு. ஒரு நுகர்வோருக்கு என்னென்ன அடிப்படையான 6 வகையான உரிமைகள் இருக்கு. 1983 முதல் சர்வதேச அளவில் கொண்டாடப்படும் இந்த நாள் நுகர்வோர் உரிமைகள் மதிக்கப்படுவதையும் பாதுகாப்பதையும் உறுதி செய்கிறது. 1962 மார்ச் 15 ஜான் எஃப் கென்னடி அவங்க அவங்களுடைய பாராளுமன்றத்தில், அதாவது அமெரிக்காவோட பாராளுமன்றத்தில் முக்கிய உரை ஆற்றிருப்பாங்க. அதை நினைவு கூர்ந்துதான் நம்ம 1983 முதல் சர்வதேச அளவில் கொண்டாடிட்டு வரோம் இந்த உலக நுகர்வோர் உரிமை தினத்தை. டிசம்பர் 24 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்ததுனால டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினமா கொண்டாடுறோம். டிசம்பர் 24னா தேசிய நுகர்வோர் தினம், உலக நுகர்வோர் உரிமை தினம்னா மார்ச் 15. அடுத்து எங்க ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் தோட்டம் அமைந்துள்ளது? ஸ்ரீநகர்ல தான் ஆசியாவினுடைய மிகப்பெரிய துலிப் தோட்டம் அமைந்துள்ளது. அடுத்து ஜாகர் மேளா நிகழ்ச்சி எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுலாம் இல்ல. ஜாகர் மேளா நிகழ்ச்சி எந்த மாநிலத்தில் அனுசரிக்கப்படுகிறது? இங்க கொண்டாடப்படுகிறது வராது, அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தானினுடைய சித்தோர்கர் கோட்டையில் அந்நியர் படையெடுப்பின் போது ஆயிரக்கணக்கான ராஜ்புத் பெண்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதனை நினைவாக அனுசரித்து இந்த விழாவை அனுசரிக்கிறாங்க. அதாவது ராஜஸ்தானினுடைய சித்தோகர் கோட்டையில அந்நியர் படையெடுப்பின் போது ஆயிரக்கணக்கான ராஜ்புத் பெண்கள் தீக்குளித்து தற்கொலை செஞ்சு கொண்டதை நினைவு கூறுறது வகையில தான் இதை அனுசரிக்கிறாங்க. இந்த 2 இடத்திலும் கொண்டாடப்படுகிறதுன்னு வராது, அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு வரும். அடுத்து பார்த்தோம்னா எந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வராமல் எந்த இடத்தில் இருந்து எந்த நேரத்திலும் அனைத்து நாட்களிலும் பத்திரத்தை பதிவுக்கு சமர்ப்பிக்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது? ஸ்பிரிண்ட் அப்படின்ற திட்டத்தின் மூலமா தான் பொதுமக்கள் நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வராம அவங்க இடத்திலேயே இருந்து எந்த நேரத்திலும் அனைத்து நாட்களிலும், அதாவது சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடே அனைத்து நாட்களிலும் பத்திரத்தை பதிவுக்கு சமர்ப்பிக்கும் வசதியை ஏற்படுத்தி இருக்காங்க. எந்த திட்டத்தின் மூலம்? ஸ்பிரிண்ட் திட்டத்தின் மூலமா தான் ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து முக்கிய தேர்தல் நடத்தை விதிகள் என்னென்ன? நமக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கனாலே அந்த கோட் ஆஃப் ரூல்ஸ் வந்துரும். அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பொதுமக்கள் எப்படிலாம் அனுசரிக்கணும், நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஒரு வேட்பாளர்கள்னா அவங்களுக்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஒரு கட்சி அரசியல்வாதிகள் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தனித்தனியாக விவரிச்சிருப்பாங்க. 1960ஆம் ஆண்டு
ஆண்டு கேரள சட்டப்பேரவை தேர்தலின் போது முதலாக தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலாக தொடங்குச்சு. 1960 கேரளா சட்டப்பேரவையோட தேர்தலில் அதாவது வந்து முதலாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலாக தொடங்கின. 1967 ஆண்டு மக்களவை தேர்தலின் போதும் இந்த விதிகள் வந்து அமல்படுத்தப்பட்டது. மக்களவை தேர்தல் அப்படின்னா 1967, சட்டப்பேரவை தேர்தல்னா 1960. இதுல சில முக்கியமான விதிகள் மட்டும் பார்க்கலாம். அது வந்து நிறைய நடத்தை விதிகள் இருக்கு. நம்ம மேஜரான சிலதை மட்டும் பார்க்கலாம். அரசு அதிகார பயன்பாடு அப்படின்னா ஆளும் கட்சி அரசு இயந்திரம், அரசு வாகனம், அரசு மாளிகைகள் மற்றும் திட்டங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. புதிய திட்டங்கள், மாளிகைகள் அல்லது நிதி ஒதுக்கீடுகளை வந்து அறிவிக்க வந்து தடை இருக்கு அரசுக்கு. இதெல்லாம் வந்து கட்டுப்பாடுல சொல்றாங்க. பிரச்சார கட்டுப்பாடுகள், ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதி மத ரீதியாக மக்களை தூண்டி வாக்கு சேகரிக்க கூடாது. பிற கட்சிகளை விமர்சிக்கும் போது கொள்கைகளை மட்டுமே விமர்சிக்க வேண்டும். ஒரு தனி நபரை வந்து விமர்சிக்க கூடாது. வாக்குச்சாவடியில் இருந்து 100 மீட்டர் தூரத்திற்குள் வாக்கு வந்து சேகரிக்க கூடாது. அடுத்து பார்த்தோம்னா வாக்கு லஞ்சம் அச்சுறுத்தல். வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருட்களோ கொடுக்க கூடாது. வாக்காளர்களை மிரட்டுவதோ ஆள் மாறாட்டம் செய்வதோ கூடாது. அடுத்து போஸ்டர்கள், பேனர்கள். அனுமதி பெறாமல் பொது இடங்கள், வீடுகள் அல்லது அரசு கட்டிடங்களில் கட்சி கொடிகள், பேனர்கள் எல்லாம் வந்து வைக்கக்கூடாது. முடிவு காலம், இது எப்போ வந்து இந்த கோட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வந்து முடிவடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்தை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இது முடிவு காலம் வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள்லாம் நம்ம நடத்திக்கிட்டே வரோம் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் எல்லாமே நம்ம வந்து நடத்துறதுக்கு தடை. இப்போ இந்த கோட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்கும், அமலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தேர்தல் நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கையோட முடிவு வர வரைக்கும் வந்து தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலில் தான் இருக்கும். அந்த வாக்கு எண்ணிட்ட பிறகு அந்த நடத்தை விதிகள் வந்து இது பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.